இந்திய திரையுலகில் அழகு, திறமை, கமர்ஷியல் வெற்றி என்ற மூன்றையும் ஒரே நேரத்தில் சமநிலையில் வைத்திருக்கும் நடிகைகளில் முக்கியமானவர் நடிகை தமன்னா. மைசூர் சாண்டல் சோப் விளம்பரத்தில் நடித்ததால் அவருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. தமன்னா குறிவைக்கப்படுவது ஏன்? மும்பையைச் சேர்ந்த தமன்னா இளம் வயதிலேயே மாடலிங் துறையில் தனது பயணத்தை தொடங்கி பின்னர் சினிமா உலகிற்குள் நுழைந்தார். ஆரம்பத்தில் சிறிய கதாபாத்திரங்கள் மூலம் ரசிகர்களுக்கு அறிமுகமானாலும் தனது நடிப்பு திறன் மற்றும் கவர்ச்சியான ஸ்கிரீன் பிரசன்ட் மூலம் விரைவில் முன்னணி நடிகையாக உயர்ந்தார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் நடித்துள்ள அவர் தென்னிந்தியாவில் பெரும் ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியுள்ளார். தமன்னாவின் திரைப்பயணம் சாதாரணமாக தொடங்கினாலும் அது விரைவிலேயே கமர்ஷியல் வெற்றிகளால் நிரம்பியது. குறிப்பாக பெரிய பட்ஜெட் படங்கள், மாஸ் ஹீரோக்களுடன் இணைந்து நடித்தது, பிரம்மாண்டமான பாடல் காட்சிகளில் கிறங்கடிக்கும் அவரது நடனம் ரசிகர்களிடையே அதிக வரவேற்பை பெற்றது. கவர்ச்சியான தோற்றம் மட்டுமல்லாமல் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் நடிப்பு, ஆக்ஷன் காட்சிகளில் தன்னம்பிக்கை, ரொமான்டிக் கதைகளில் காதல் ததும்பும் முகபாவனைகள் அவரை தனித்துவமான நடிகையாக மாற்றியது. பல இயக்குனர்கள், தயாரிப்பாளர்களின் கமர்ஷியல் ஹீரோயின் சாய்ஸில் தமன்னா முதன்மையான தேர்வாக இருந்தார். வெறும் கமர்ஷியல் ஹீரோயின் என்ற பிரேமுக்குள் மட்டுமே தமன்னாவை அடக்கிவிட முடியாது. கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் சில வித்தியாசமான படங்களிலும் அவர் நடித்துள்ளார். இது அவரது நடிப்பு பரிமாணத்தை வெளிப்படுத்தியது. இந்த பன்முக தன்மைதான் அவரை தென்னிந்திய சினிமாவில் நீண்ட காலமாக வலம் வர வைத்திருக்கிறது. சமூக ஊடகங்களில் ஆக்டிவாக இருக்கும் தமன்னா தனது ஃபேஷன் ஷூட்கள், டிராவல், உடற்பயிற்சி மற்றும் படப்பிடிப்பு தருணங்களை பகிர்ந்து இளம் தலைமுறையினருடன் நெருக்கமாக தொடர்பில் இருக்கிறார். திரைப்படங்களை தவிர விளம்பரங்கள் மற்றும் பிராண்ட் ப்ரமோஷன்களிலும் தமன்னா முக்கியமான முகமாக திகழ்கிறார். அழகு சாதன பொருட்கள், ஃபேஷன் பிராண்டுகள், நகை விளம்பரங்கள் போன்றவற்றில் தொடர்ந்து நடித்து வந்திருக்கிறார். சமீபத்தில் தமன்னா கர்நாடக அரசு நிறுவனமான மைசூர் சாண்டல் சோப்பின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருந்தார். இது தற்போது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. மைசூர் சாண்டல் சோப்பின் புதிய தயாரிப்புகள் மற்றும் அதன் பிராண்ட் தூதராக நடிகை தமன்னாவை அறிமுகப்படுத்தும் பிரம்மாண்ட நிகழ்ச்சி நேற்று பெங்களூருவில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கர்நாடக மாநில தொழில்துறை அமைச்சர் MP பாட்டீல் மற்றும் KSDL தலைவர் முன்னிலையில் நடிகை தமன்னா மொத்தம் 57 புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட தயாரிப்புகளை அறிமுகம் செய்து வைத்தார். இதில் சந்தன எண்ணெய் சார்ந்த ஃபேஸ் வாஷ், வாசனை திரவியங்கள், ஷாம்பு, ஹேண்ட் வாஷ், தேங்காய் எண்ணெய் மற்றும் டூத் பேஸ்ட் போன்ற அன்றாட தேவைகளுக்கான பல பொருட்கள் இடம்பெற்றிருந்தன. நடிகை தமன்னா அடுத்த 2 ஆண்டுகளுக்கு மைசூர் சாண்டல் சோப் மற்றும் KSDL நிறுவனத்தின் இதர தயாரிப்புகளுக்கு விளம்பர தூதராக இருக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இதற்காக அவருக்கு 6,20,00,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி பாஜக MP சுதாகரை கொந்தளிக்க வைத்திருக்கிறது. கர்நாடக அரசுக்கு சொந்தமான நிறுவனத்துக்கு மும்பையைச் சேர்ந்த தமன்னாவை நியமித்ததற்கு கண்டனம் தெரிவித்ததோடு ரம்யா, ராஷ்மிகா மந்தனா, ஸ்ரீநிதி ஷெட்டி, பூஜா ஹெக்டே என பல கன்னட நடிகைகள் இந்திய அளவில் சாதித்து வருகின்றனர். அவர்களை புறக்கணித்துவிட்டு வேறு மாநிலத்தைச் சேர்ந்த தமன்னாவை தேர்வு செய்தது கன்னட மண்ணுக்கு இழைக்கப்படும் துரோகம் என காட்டமாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இது காங்கிரசின் கன்னட விரோத போக்கிற்கு சான்று என்றும் அவர் விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்த தொழில்துறை அமைச்சர் MP பாட்டீல் மைசூர் சாண்டல் சோப்பின் விற்பனையில் வெறும் 8 முதல் 12% மட்டுமே கர்நாடகாவில் நடக்கிறது. மீதமுள்ள 88% விற்பனை தெலங்கானா, வட இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் தான் நடக்கிறது. எனவே உலகளவில் சந்தையை விரிவுபடுத்த தமன்னாவே சிறந்த தேர்வு என புள்ளி விவரங்களுடன் விளக்கமளித்தார். மேலும் கன்னட நடிகைகள் ஏற்கனவே மற்ற சோப் நிறுவனங்களுக்கு விளம்பர தூதராக இருப்பதால் அவர்களை தேர்வு செய்ய முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அமைச்சர் அளித்த விளக்கத்தை கன்னட அமைப்பைச் சேர்ந்தவர்களும் பாஜகவும் ஏற்றுக்கொள்ளுமா அல்லது இது தொடர்பாக ஏதாவது போராட்டம் நடத்தப்படுமா என்பது போக போகத்தான் தெரிய வரும். கடந்த ஆண்டு மைசூர் சாண்டல் சோப் விளம்பரத்தில் தமன்னா ஒப்பந்தமான போதே சர்ச்சை எழுந்த நிலையில் அதை பொருட்படுத்தாமல் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் KSDL நிறுவனம் தமன்னாவை வைத்து விளம்பரத்தை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.